அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்க பெறுதுங்க. அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க. சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க. அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும். பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய
தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். பணவரத்தும் இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தாமதமாகத்தாங்க கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன்களை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமாக வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றத்தை காண்பீங்க. அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையும் விலகும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உருவாகலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்துல இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க. தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவாங்க.
பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்க பெறலாம். அதே மாதிரி எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல பின்வாங்கவே மாட்டீங்க. எல்லா வகையிலையுமே நல்லதே நடக்குங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். எதிர்ப்புகளும் விலக செய்யும். நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை எடுப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம்.